வீட்டில் இருக்கிற குட்டீஸ் பெரியவங்களுக்கு எப்பொழுதும் ஒரே போல் இட்லி தோசைன்னு செய்து கொடுக்காம இது போல் நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு செய்து கொடுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ அரை கப் அளவுக்கு சோளம் எடுத்துருக்கேன், வெள்ளை சோளம் அரை கப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் அரை கப்பு பாசி பயிறு எடுத்துக்கிறேங்க. இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், நீங்கள் கடை புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை கொண்ட கடலைக்கு பதில் கருப்பு கொண்ட கடலை இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதில் உங்ககிட்ட ராகி இருந்தால் கூட ஒரு அரை கப் அளவுக்கு ராகி கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா இதை 2-3 தடவை அலசி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போ உளுந்தும் ஊற வைக்கணும். அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க. இதையும் லைட்டாக அலசி எடுத்துகிட்டு வந்து இதுவும் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. எனக்கு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான். நல்லா ஊறி வந்திருக்குது. உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் உளுந்து சேர்த்துக்கிறேன். உளுந்து சேர்த்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க திக்கா. இப்போ முழுவதும் உளுந்து சேர்த்துட்டேன் மிக்ஸி ஜாரில். நீங்கள் கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி வெண்ணெய் போல் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் உளுந்து மாவை. எப்பொழுதும் இட்லி தோசை இது போல் தான் செய்து கொடுப்போம். உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே இது போல் ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி செய்து கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ அது மிக்ஸி ஜாரில் ஒரு பாதி அளவுக்கு நான் ஊற வச்சதை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக இது போல் அரைச்சி எடுத்துருக்கேன். அரைக்கிற பதம் நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிறதையும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். நான் 2 தடவையாக அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ இதில் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். அப்போ தான் இது கொஞ்சம் புளிச்சு வந்தால் தான் நம்மளுக்கு இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வரும். குறைஞ்சது ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிக்க வச்சு செஞ்சிங்கன்னா இட்லி தோசை நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் கூட சுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 5 மணி நேரம் கழித்து பார்க்குறேன். நல்லாவே பொங்கி புளிச்சு சூப்பராக வந்துருக்குதுங்க. இந்த அளவுக்கு புளிச்சு வந்தால் சரியாக இருக்குங்க. ரொம்பவும் அதிக நேரம் புளிக்க வச்சிடாதீங்க. புளிப்பாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. மீடியமாக ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தோசை ஊற்றிக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் மாவு எடுத்து சேர்த்து கொடுத்துட்டு மேலாக லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு பக்கத்து வெந்தவுடனே அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க. நல்லா இது போல் செவந்து வெந்தவுடனே மறுபக்கத்து திருப்பி கொடுத்து எடுத்துக்கிறேங்க. இதில் சேர்த்துருக்க பயிரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எடுத்துடுறேன். அடுத்ததும் அதே போல் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 1.5 கரண்டி மாவு சேர்த்துட்டு இது போல் செய்து கொடுத்துட்டு லைட்டாக மேலாக எண்ணெய் நெய் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. மறுபக்கத்து திருப்பி கொடுத்து 2 பக்கட்டும் மாற்றி கொடுத்து வேக வச்சு எடுத்துடுறேன். இதுக்கு நீங்கள் கார சட்னி தேங்காய் சட்னி எது இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டேன். இதுவே சூப்பராக தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.